பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில் சொத்துக்களையும் பாதுகாக்க வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளை கூட்ட வேண்டும் என 2021 ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி 2021 ஒருமுறை கூட்டம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த முழுமையான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதனால் மாநிலம் முழுவதும் உள்ள பல முக்கிய கோயில்களில் சொத்துக்களை பாதுகாப்பதில் தொய்வு ஏற்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மதுரை மீனாட்சி கோயில் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள உபகோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை உடனடியாக மீட்டு பாதுகாக்க வேண்டும். 2018 தீ விபத்தில் சேதமடைந்த வீரவச்சந்திராயர் மண்டப பணிகளை விரைந்து முடித்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக கோயில் சொத்துக்கள் குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி முறையான விதிகளை வகுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் 2025 விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் ராதாகிருஷ்ணன் சில தணிக்கை விவரங்களை கோர்ட்டில் முன்வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் மண்டல இணை ஆணையர் அலுவலகமே கோயிலுக்கு சொந்தமான இடத்தில்தான் இயங்கி வந்தது. ஆனால் அதற்குரிய வாடகை நிலுவைத் தொகை சுமார் 20 லட்சத்தை அவர்கள் கோயிலுக்கு செலுத்தவில்லை. கோயில் சொத்துக்களின் ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என கூறினார். தொடர்ந்து கோயில் தரப்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. மீனாட்சி அம்மன் மற்றும் அதன் உபகோயில்களுக்கு சொந்தமாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 1233.98 ஏக்கர் நிலம் உள்ளது. 133 பிளாட்டுகள், 108 கடைகள், மதுரை 7 கடல் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்கள் உள்ளன. செல்லூரில் 8.37 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. 1 ஏக்கரில் உள்ளவர்கள் வாடகைதாரர்களாக தொடர சம்மதித்துள்ளனர். மற்றவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கோயில் தரப்பில். இருப்பினும் இந்த விவரங்கள் மேம்போக்காக இருப்பதாக நீதிபதிகள் கூறினர். வருவாய்த்துறை ஆவணங்களின்படி இந்த நிலங்கள் சரியாக இருக்கிறதா என கேட்டனர். இவற்றின் மூலம் கிடைக்கும் வருவாய் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, எங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகள் உள்ளன என்ற விவரங்களை முழுமையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்த வழக்கு அடுத்தடுத்து நகர்ந்து தற்போது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கோயில் தரப்பில் வழக்கறிஞர் முரளி வாதிட்டார். சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்தப்பட்டது. கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவை வேறு யாருடைய பெயரில் இருந்தாலும் கோயில் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீ விபத்தில் சேதமடைந்த வீரவச்சந்திராயர் மண்டபம் புனரமைப்பு பணி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஸ்தபதியின் அனுமதியின் பேரில் மேற்கொள்ளப்படுகிறது. செப்டம்பரில் கும்பாபிஷேகம் நடத்த உத்தேசமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்குள் வீரவச்சந்திராயர் மண்டப சீரமைப்பு பணி முடிந்துவிடும். பிரசாதம் தயாரிக்கும் சமையல் கூடம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும். அதற்கு டெண்டர் விடப்பட்டு நவீன முறையில் சமையல் கூடம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர் ராதாகிருஷ்ணன் தரப்பில் வாதிடப்பட்டது. வீரவச்சந்திராயர் மண்டபம் பொற்றாமரை குளம் பகுதியில் 2 தூண்கள் அபாயகரமான நிலையில் உள்ளன. கும்பாபிஷேகத்தை ஒட்டி அத்தூண்களை புதுப்பிக்கும் பணியை துவக்கவில்லை. கோயில் வளாகத்தில் உள்ள விபூதி விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு மீட்க வேண்டும் என கூறினார். இதற்கு கோயில் தரப்பு வழக்கறிஞர் முரளி பதிலளித்தார். தூண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் புதுப்பிக்கும் பணி நடக்கிறது. பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வீரவச்சந்திராயர் மண்டபம் சீரமைப்பு பணி இந்த நிலையில் உள்ளது என கேட்டனர். மேலும் அது எப்போது நிறைவடையும், டெண்டர் முடிந்து நவீன பிரசாத சமையல் கூடம் எப்போது துவக்கப்படும், அனைத்து மாவட்டங்களிலும் மீனாட்சி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு மீட்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது, இதுகுறித்து அரசு தரப்பில் ஜூலை 6 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.